दादीजीட்ட கேள்வி கேட்குறாங்க. दादीजी அதுக்கு பதில் சொல்றாங்க. जब योग में बैठते हैं तो कई बार सेवा की संकल्प आ जाते हैं. क्या ये रॉन्ग है? யோகத்தில் அமரும் பொழுது சேவை பற்றி எண்ணங்கள் வந்து விடுகிறது. வேற எதுவும் தாட் வரல, சேவா பற்றிய தாட்ஸ் தான் வருது. இது தவறா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நஹி. தாதி என்ன சொல்றாங்க? இல்ல, தப்பு கிடையாது. சேவை பற்றி எண்ணம் செய்யறது தவறு என்று சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு வந்து யோகால உட்காந்துருப்பீங்க. யோகாக்கு டைம் ஆயிடுச்சு, யோகா டைம் இது அப்படின்னு யோகால வந்து உட்கார்ந்த பிறகு உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகுது? அந்த வேலையை பற்றி எண்ணங்களா வருது. அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும், அதை பற்றி எண்ணங்கள் வருதுன்னா அது தவறாகும். நம்ம யோகா மற்றும் சேவா ரெண்டுமே பேலன்ஸா வைக்கணும். சேவா கர்த்து பி மேரே நைனோமே பாபா ஹே. சேவா செய்தாலும் என்னோட கண்கள் யார் இருக்கிறா? பாபா இருக்காரு. பாபாவோட கண்ணுக்குள்ள நான் இருக்கிறேன். யோகா பண்ணும்போது சேவா வருதுன்னா அங்கே என்ன ஆயிடுச்சா? அது ஒரு யோகா கலந்த நினைவு, சேவா கலந்த நினைவு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது சேவா பண்ணும்போது பாபா நினைவு எப்படி இருக்கணும்? யோகா கலந்திருக்கணும். இது பயிற்சி பண்ணுங்க. நான் பாபா கண்ணில் இருக்கிறேன், பாபா என்னோட கண்கள் இருக்கார். இதை பயிற்சி பண்ணுங்க. மற்றபடி நினைவு பண்ணும்போது எவ்வளவு முடியுமோ எல்லா விதமான எண்ணங்களை நீங்க ஒருமுகப்படுத்தி கொண்டு ஒரு பாபா மட்டும் நினைவு செய்யக்கூடிய பயிற்சியை பண்ணுங்க. அந்த ஒரு நினைவுக்கான சக்தி வேற இல்லையா? பாவகர்மா எப்ப அழியும்? பாபா மட்டும் நினைச்சு சக்தி அடைஞ்சா மட்டும்தான் என்ன ஆகும்? பாப் கர்மா அழியும். அல்லது வேஸ்ட் தாட்ஸ் இல்லை தானேன்னு சேவை பற்றி நினைச்சிட்டு யோகாவை முடிச்சுட்டா ஆத்மாக்கானது கிடைக்காது. தாட்ஸ் வேணா வேஸ்ட் ஆகாம போயிருக்குமே தவிர யோகா மூலமா ஆத்மாக்கான ஒரு லாபத்தை எடுத்துக்க முடியாது. 8 மணி நேரம் நினைவு செய்யணும்னா அதற்கு என்ன புருஷார்த்தம் பண்றது? 8 மணி நேர சார்ட்டை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு கேள்வி உங்களுக்குலாம் ஆசை இருக்கிறதா? 8 மணி நேரம் சார்ட் பாபாவுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை கடைசியில் வரும்னு நினச்சிக்கலாமா? இப்போ பண்ணினா தான் என்ன ஆகும்? கடைசியில் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ அசரீரி ஸ்திதியில் இருக்கின்றீர்களோ, எவ்வளவு தன்னுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜை தன்னுடைய முன்னாடி வைக்கின்றீர்களோ, நிரந்தரமா தேகி அபிமானியே இருப்பதற்கான முயற்சி செய்வீர்களோ, அவ்வளவு நினைவின் சார்ட்டை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். 3 பாயிண்ட் தான். என்னென்ன பாயிண்ட்? எவ்வளோக்கெவ்வளோ அசரீரி ஸ்திதியில் இருக்கின்றீர்களோ, எவ்வளோக்கெவ்வளோ தன்னுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜை தன்னோட முன்னால வைத்திருக்கிறீர்களோ, நிரந்தரமா தேகி அபிமானியா இருக்கிறதுக்கான புருஷார்த்தம் செய்வீர்களோ, அவ்வளவு நினைவு என்ன ஆகும்? இருந்துட்டே இருக்கும். அப்படி மனசுல பாபா நினைவு இருந்துட்டே இருக்கும். நினைக்கிறதுக்கு தனி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி மனசுல பாபா நினைவு ஆழமா இருக்கும். நீங்க போய் உட்காந்து யோகா பண்ணா யோகா எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லா இருக்கும். யாருக்குள்ள 8 மணி நேரம் சார்ட் வந்திருக்கு? ஏதாவது ஒரு நாள் அது இருந்தா சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல கூட சொல்லலாம். தாதி சொல்றாங்க, நாம் அனைவருமே சேவையில் இருக்கிறோம், பாபாவுடைய சேவையில் இருக்கிறோம், பாபாவோடு சேவா செய்துட்டு இருக்கிறோம். அதனால எனக்கு யோகா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் சேவை விட்டுட்டு யோகான்னு போய் சைலன்ஸ்ல உட்கார்ந்து அப்படி 8 மணி நேரம் சார்ட்டை நம்ம உருவாக்க கூடாது. சேவையே பண்ணாம, கிளாஸ்க்கு வராம, முரளி கேட்காம யோகா மட்டும் உட்கார்ந்து பண்ணி 8 மணி நேரம் சார்ட்டை உருவாக்க கூடாது. சேவையும் இருக்கணும், உங்களுடைய கர்மனா சேவையும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். புருஷார்த்தம் ஞானமும் இருக்கணும். அதுல 8 மணி நேரம் சார்ட் கொண்டு வரணும். நீங்க நினைக்கிறீங்க 2 மணி நேரம் போய் சைலன்ஸா போய் யோகால உட்காந்துட்டு வந்துருவோம். ஆனா
உங்களுக்கு சேவா 10 சேவா உங்களுக்கு இருக்கு. உங்களோட டியூட்டி அது. நீங்க தான் அந்த 10 வேலையை செய்தாகணும். 10 வேலை இருக்கு. அந்த 10 வேலையை விட்டுட்டு நீங்க போய் சைலன்ஸா போய் உட்கார்ந்து 2 மணி நேரம் யோகா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 10 வேலையை யார் செய்வா? உங்களுடைய 10 வேலை நடக்காட்டா என்ன ஆகும்? ஒரு வேலை நடக்காட்டாலே பிரச்சனை. 10 வேலை நடக்காட்டா எவ்வளவு பிரச்சனையாகும்? இப்போ பிரச்சனை அங்கே கிரியேட் ஆகிடும். அப்போ 2 மணி நேரம் யோகா பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு நிறைய சேவா இருக்கு, என்னுடைய வேலை அப்படி, இதெல்லாம் நீங்க காரணம் சொல்லிட்டு யோகா பண்ணாம இருந்துடக்கூடாது. குல்சார் தாதி எப்போதுமே யுக்தி சொல்லி தருவாங்க. 8 மணி நேரம் சார்ட் வைக்கிறதுக்கு அமிர்த வேலையில இருந்து நீங்க யோகா பண்ணுங்க. கிளாஸ்க்கு முன்னாடி யோகா, சாயந்தரம் யோகா, டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா, இது போக எப்பெல்லாம் யோகா யுக்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது யோகா, தண்ணி குடிப்பீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி குடிப்பீங்க? எத்தனை டம்ளர் தண்ணி குடிப்பீங்க? அதெல்லாம் டம்ளர்லாம் இல்லை, இப்பெல்லாம் பாட்டில் தான். டம்ளர் எடுத்த காலமெல்லாம் மாறி இன்னைக்கு எல்லாரும் பாட்டில் தான் கடகடன்னு குடிக்க வேண்டியது. சரி, பாட்டில்னாலும் எத்தனை முறை தண்ணி குடிக்கிறீங்க? பாபா நினைவில் குடிங்க. தண்ணி குடிக்கிறீங்க, கரெக்டாக தண்ணி குடிக்கிறீங்க, பாபா நினைவில் குடிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே குடிங்க. ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போதும் ஏதாவது பவர்ஃபுல் தாட்ஸை பண்ணிட்டு தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன பியூர் தாட்ஸ் இல்லை என்ன ஒரு சக்திசாலியான என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தினுடைய ரெக்கார்டிங் தண்ணியில போய் ரெக்கார்ட் ஆயிடுது. அப்போ உடலுக்கு, மனசுக்கு, ஆத்மாக்கு தண்ணி உடலுக்கு போய் சேர்ந்துடும். நீங்க நினைக்கக்கூடிய தாட்ஸோட அது வைப்ரேஷன் மனசுக்கு போய் சேர்ந்துடும், ஆத்மாக்கு போய் சேர்ந்துடும். ஒவ்வொரு தடையும் பாபா நில தண்ணி குடிங்க. டீ காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை ஜூஸ் சாப்பிட்றீங்களா, அதையும் பாபா நினைல சாப்பிடுங்க. இப்படி 8 மணி நேரம் கணக்கை கொண்டு வரணுமே தவிர, நான் 8 மணி நேரம் யோகா பண்ணணும் 8 மணி நேரம் யோகா பண்ணணும்னு சேவையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு, வீட்டில் வேலை அவ்வளோ கிடக்கும், வேலையை விட்டுட்டு யோகா பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ வேலையை விட்டுட்டு அப்படி யோகா பண்ணணுமா? நீங்கள் உங்கள் மேலே கோவம் வர்றது யார் மேலே கோவம் வரும்? பாபா மேலே கோவம் வரும். அதுதான் தாதி கிட்ட கேள்வி நல்லா கேட்டிருக்காங்க. தாதியும் நமக்கு தெளிவான பதிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா நினைவில் செய்து 8 மணி நேரம் சார்ட்டு காட்டணும். நல்லது, லட்சியம் வைங்க. பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கணும், அது கூட ஒரு யோகா தான். பாபா நினைவில் சேவா பண்ணணும், கர்ம யோகியாயிட்டு சேவா பண்ணணும், அது கூட என்ன ஒரு யோகா தான். அப்படி நீங்கள் 8 மணி நேரம் நினைவினுடைய சார்ட்டை கொண்டு வரணும். நல்லது. என்ன சொல்கிறாங்க பாபா? முக்கியமாக சார்ட் முக்கியம். என்ன சார்ட்? எதெல்லாம் எழுதணும்னாரு சார்ட்டில்? எதெல்லாம் சார்ட்டில் எழுதணும்னாரு? தெய்வீகமான கேரக்டர் இருந்துச்சா, அதை செக் பண்ணுறப்ப ஏதோ அசுர நடத்த வந்ததா இல்லையா தானாவே தெரிய வந்துடும். தெய்வீகமான கேரக்டர் இருந்ததா? வேற என்ன சொன்னார் பாபா? சார்ட்ல எவ்வளோ நேரம் பாபா நினைவு பண்ணுனேன், என்னோட ரிஜிஸ்டர் எப்படி இருந்தது, ஃபுல் டே என்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, எண்ணம், பேச்சு, கர்மா, நடத்தை எல்லாமே எப்படி இருந்தது, அதையும் செக் பண்ணுங்க. கர்மா செய்தாலும் பாபா நினைவு இருந்ததா? முக்கியமான செக்கிங் என்ன? எனக்கு சார்ட் எழுதிட்டு தான் தூங்கணும் எல்லாரும். இன்னிலேருந்து சார்ட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லணும். நினைவு மூலமாக தான் துரு போகும், நினைவு மூலமாக தான் அதிர்ஷ்டத்தையே நீங்கள் உருவாக்க முடியும். நல்ல ஓம் சாந்தி.